ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னை தாட்ஸ். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு டாப்பிக்கில் வந்து மெத்தட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே மெத்தட் 1க்கான வீடியோ வந்து போட்டாச்சு, அதை மறக்காமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்லேயே வந்து எஃபிஷியன்சி அப்படின்னு இருக்கும். ஸோ எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி கொஸ்டின் தான் வந்து செகண்ட் டைப்பு. இந்த எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி மொத்தமாக 5 டைப்பில் வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்காக வந்து நான் வந்து இங்கே ஏ அண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டைப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் டுவைஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் பி. ஸோ இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி வந்து ஒரு வேலையை வந்து 10 டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ வந்து அதே வேலையை வந்து 5 நாள்லேயே முடிச்சிடுவாங்க. ஸோ இதுக்கு இதான் அர்த்தம். ஏவோட வேகம், அதாவது இந்த வேலையை செய்கிறதுக்கான ஏவோட வேகம் வந்து பி செய்கிறத விட 2 மடங்கு வந்து ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பி வந்து ஒரு வேலையை வந்து 10 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து அந்த வேலையை வந்து அதோட பாதி நாள் 5 நாள்லேயே முடிச்சிடுவாங்க. ஸோ இதை வந்து ஜென்ரலாக நம்பரை வச்சு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதே வந்து நீங்கள் எக்ஸை வச்சு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து ஒரு வேலையை வந்து எக்ஸ் டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னிங்கன்னா, பி வந்து அதே வேலையை வந்து 2x டேஸில் வந்து முடிப்பாங்க. உங்கள் கொஸ்டினில் வந்து டுவைஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து இருந்துச்சு, தமிழில் வந்து 2 மடங்கு அப்படிங்கிற வார்த்தை வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி சால்வ் பண்ணணும். ஸோ எந்த இதில் வந்து டுவைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். எக்ஸாம்பிளில் வந்து ஏ வந்து டுவைஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது ஏ வந்து ரொம்ப வேகமாக வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் கொஸ்டினில் வந்து பியாக கூட இருக்கலாம், இல்லை சியாக கூட இருக்கலாம். எது வந்து அதிகமாக வேலை செய்கிறாங்களோ அதுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி எழுதிக்கங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து இங்கே ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். எஃபிஷியன்சிலே வந்து செகண்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 டைம்ஸ் எஃபிஷியன்சி ஏ, 3 டைம்ஸ் எஃபிஷியன்சி தென் பி. எஃபிஷியன்சிலே வந்து செகண்ட் டைப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சி வந்து பியை விட ஏ வந்து 3 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏ பி, ஏ வந்து ஒரு வேலையை வந்து எக்ஸ் டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி வந்து 3x டேஸில் வந்து முடிப்பாங்க. ஏன்னா ஏவோட எஃபிஷியன்சி வந்து பியோட எஃபிஷியன்சியை விட 3 மடங்கு அதிகம். ஏ வந்து ஒரு வேலையை வந்து 10 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி வந்து 30 நாளில் முடிப்பாங்க. ஏன்னா ஏ வந்து ரொம்ப வேகமாக வேலை செய்கிறாங்க. எப்படி வேலை செய்கிறாங்க, எந்த ரேட்டில் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி செய்கிறத விட 3 மடங்கு எஃபிஷியன்ஸாக வேலை செய்கிறாங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஏ வந்து 10 நாளில் வந்து வேலையை முடிக்கிறாங்கன்னா, பி வந்து அதே வேலையை வந்து முடிக்க வந்து 30 நாள் எடுத்துக்குவாங்க. ஸோ இது மூலயமா தான் வந்து நம்ம ஏவோட எஃபிஷியன்சி வந்து பியோட எஃபிஷியன்சியை விட 3 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எஃபிஷியன்சிலே வந்து செகண்ட் டைப்பு. மூணாவது டைப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து 4 மடங்கு வந்து எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்குது பியை விட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஏ பி. ஸோ ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க வந்து எக்ஸ் டேஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி வந்து அதே அளவு வேலையை முடிக்கிறதுக்கு வந்து 4 டைம் அதிகமாக நாள் எடுத்துக்குவாங்க. ஸோ அதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, 4 டைம்ஸ் ஏ வந்து எஃபிஷியன்சி வந்து பியை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து ஏ வந்து எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்கேன். உங்கள் கொஸ்டினில் வந்து பி கூட அதிகமாக எஃபிஷியன்சி இருக்க மாதிரி கேட்கலாம். ஃபோர்த் மெத்தட் வந்து ஏ இஸ் 40% more efficiency than B. ஸோ இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் எல்லாமே வந்து டுவைஸு, த்ரைஸு, 4 டைம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40% அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த 40% வந்து நீங்கள் 50%ஆகவும் இருக்கலாம், இல்லை 30%ஆக கூட இருக்கலாம். ஸோ எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ வந்து நீங்கள் எழுதிக்கிங்க. நமக்கு வந்து இங்கே எக்ஸாம்பிளில் வந்து 40% அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பி, ஏ வந்து ஒரு வேலையை வந்து 100 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியோட எஃபிஷியன்சியை விட ஏவோட எஃபிஷியன்சி வந்து 40% வந்து அதிகம். ஸோ ஏ வந்து 40% ஏ வந்து 100% வந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே அளவு வேலையை வந்து பி வந்து 140% வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இங்கே வந்து ஏன் 140 அப்படின்னு போட்டிருக்கேன்னா, ஏவோட எஃபிஷியன்சி வந்து 40% வந்து பியை விட அதிகம்.
எஃபிஷியன்சி அதிகம் அப்படிங்கிறதுனால வந்து ஏக்கு வந்து 100% கொடுத்துருக்கேன். ஸோ பிக்கு வந்து ஏவோட பர்சன்டேஜை விட 40% அதிகமாக இருக்கும். ஸோ ஏவோட பர்சன்டேஜ் வந்து 100. ஸோ அதோட 40% அதிகமாக போட்டு பிக்கு வந்து 140% அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏவோட எஃபிஷியன்சி வந்து 40% வந்து பியை விட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி வந்து 140%ல் வந்து வேலையை முடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து 100%லேயே வந்து வேலையை முடிச்சிடும். ஸோ இதே வந்து உங்களுக்கு கொஸ்டினில் வந்து பி இஸ் 50% மோர் எஃபிஷியன்சி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஏ பி வந்து ஒரு வேலையை வந்து 100%ல் முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து அது வேலையை முடிக்கிறதுக்கு 150% எடுத்துக்குவாங்க. ஸோ இதுக்கு வந்து இதான் அர்த்தம். ஸோ மோர் எஃபிஷியன்சி அப்படிங்கிறத வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. 5வது டைப் வந்து ஏ டேக்ஸ் 50% மோர் டைம் தென் பி. ஸோ இது வரைக்கும் கொடுத்த கொஸ்டின்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த 5வது டைப் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி எடுக்கிற டைமை விட ஏ வந்து 50% வந்து டைம் அதிகமாக எடுத்துக்கும். 2 பேர் இருக்காங்க ஏ பி வந்து ஒரு வேலையை வந்து எக்ஸ் டைமில் வந்து முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 50% ஆஃப் எக்ஸ். ஸோ பி வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு வந்து எக்ஸ் டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஏ வந்து பி எடுக்கிற டைமை விட 50% டைம் வந்து அதிகமாக எடுத்துக்குது. ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் வந்து இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பி எடுக்கிற டைமு, அதை விட 50% வந்து அதிகமாக எடுத்துக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 50% ஆஃப் டைம். இந்த 5 பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப பேசிக்கான பாயிண்ட்டு இந்த செகண்ட் மெத்தடை சால்வ் பண்ணுறதுக்கு. இந்த 5 பாயிண்ட்டை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபிஷியன்சி கொஸ்டினை வந்து நல்லா சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கொஸ்டினில் வந்து எஃபிஷியன்சி அப்படிங்கிற வார்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க கொஸ்டினை மட்டும்தான் இந்த செகண்ட் மெத்தட் வந்து சூட் ஆகும். அந்த எஃபிஷியன்சி அப்படிங்கிற மெத்தடை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து 5 டைப் இருக்குது. இந்த 5 டைப்புக்கான பேசிக் ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துருக்குறேன். இதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த எஃபிஷியன்சி யூஸ் பண்ணி ஒர்க் அண்ட் டைம் ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து 4 கணக்கை வந்து சால்வ் பண்ணுறேன். அந்த 4 கணக்கு சால்வ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து பியை விட 2 மடங்கு வேகமாக வேலை செய்கிறாரு. ஸோ எஃபிஷியன்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏவோட எஃபிஷியன்சி வந்து பியோட எஃபிஷியன்சியை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலையை வந்து பி மட்டும் செஞ்சால் எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 நாள் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட எஃபிஷியன்சி வந்து எப்படி இருக்குது, பியோட வந்து 2 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஏ வந்து எக்ஸ் டேஸில் முடித்தாங்கன்னா பி வந்து 2x டேஸில் வந்து வேலையை முடிப்பாங்க. கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது வந்து என்ன, பி மட்டும் அந்த வேலையை தனியாக முடிக்கிறதுக்கு வந்து 12 நாள் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஏ மட்டும் அந்த வேலையை தனியாக முடிக்கிறதுக்கு வந்து எத்தனை நாள் எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x = 12னா எக்ஸ் வந்து 6 நாளில் முடிச்சிருவார் அந்த வேலையை தனியாக. ஸோ இங்கே வந்து எப்படி 6 நாள் வந்துச்சு அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏவோட எஃபிஷியன்சி வந்து பியோட எஃபிஷியன்சியை விட 2 மடங்கு அதிகம். பி மட்டும் அந்த வேலையை வந்து 12 நாளில் முடிக்கிறாங்க. ஏஓ மட்டும் அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத நமக்குக்கான கேள்வி. ஏவோட எஃபிஷியன்சி வந்து 2 மடங்கு அதிகம் அப்படிங்கிறதுனால பி வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துச்சோ அதை விட பாதி மடங்கு டைம் தான் வந்து ஏ எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து 6 டேஸு. ஸோ இது வந்து ஏ வந்து அந்த மொத்த வேலையை முடிக்கிறதுக்கான டைமு. அந்த ஏ வந்து ஒரு நாளில் வந்து எத்தனை வேலை செஞ்சுருப்பாங்க, 6 days to complete. ஸோ 6 நாள் வந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளில் வந்து எத்தனை வேலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 day ஜாப் வந்து 1/6. பி வந்து 12 நாள் எடுத்துக்கிறாங்க. 12 நாளில் வந்து ஒரு ஜாபை முடிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு நாளில் வந்து எத்தனை வேலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 சைடு வந்து 12 டிவைட் பண்ணணும். ஸோ இந்த சைடு 12 டிவைட் பண்ணோம்னா 1 ஆகிடும். ஸோ இந்த சைடு 12 டிவைட் பண்ணோம்னா 1/12 ஜாபை வந்து ஒரு நாளில் முடிச்சிருப்பாங்க.
இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு வந்து எத்தனை நாள் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏவும் பியும் சேர்ந்து அந்த ஜாபை முடிக்க எத்தனை நாள் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து ஒரு நாள் செய்கிற வேலை வந்து என்ன, 1/6. பி வந்து ஒரு நாள் செய்கிற வேலை வந்து என்ன, 1/12. சால்வ் பண்ணோம்னா எல்சிஎம் வந்து 12, 2 டைம்ஸ் வந்து 12, அதனால் இங்கே 2 போட்டுக்கிறேன், ப்ளஸ் 1, 3/12. ஏ ப்ளஸ் வந்து ஒரு நாள் செய்கிற வேலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 ஜாப் செய்கிறாங்க. ஏவும் பியும் வந்து அந்த வேலையில் வந்து 4 மடங்கு வேலையை வந்து ஒரு நாள் செஞ்சிடுறாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜாப் வந்து செய்கிறதுக்கு எத்தனை நாள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதை வந்து ஒன்றா மாற்றுறதுக்கு வந்து என்ன பண்ணணும், 4ஆல் பெருக்கணும். ஏவும் பியும் அந்த வேலையை சேர்ந்து முடிக்கிறதுக்கு வந்து எத்தனை நாள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நாள் தேவை. ஸோ எப்படி இந்த 4 நாள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் வந்து ஒரு நாளில் வந்து செய்கிற வேலை வந்து என்னென்னா அந்த இருக்க வேலையில் 4 மடங்கு. ஸோ அப்போ 2 நாளில் வந்து எத்தனை வேலை செஞ்சுருப்பாங்க, அரை மடங்கு செஞ்சுருப்பாங்க. 3 நாளில் வந்து எத்தனை வேலை செஞ்சுருப்பாங்க, இருக்க வேலையில் 3/4 மடங்கு செஞ்சுருப்பாங்க. 4 நாளில் தான் வந்து அந்த வேலையை வந்து முழுசாக முடிப்பாங்க. ஸோ நமக்கு கேள்வி வந்து என்ன, ஏவும் பியும் வந்து சேர்ந்து அந்த வேலையை வந்து முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு வந்து ஏவும் பியும் எடுத்துக்கிற நாள் வந்து என்னென்னா 4 நாள். இது வந்து ஆன்சரில் வந்து ஆப்ஷன் ஏ. ஏவும் பியும் அந்த வேலையை வந்து 4 நாளில் வந்து முழுசாக முடிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஆன்சர். எஃபிஷியன்சி டாப்பிக்கில் வந்து அடுத்த கொஸ்டின் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 நாட்களில் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்கிறார். பி என்பவர் ஏவை விட 60% திறமையானவர் எனில் பி தனியாக அதே வேலையை முடிக்க எத்தனை நாள் எடுப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து 2 பேர் இருக்காங்க, ஏ அண்ட் பி அப்படின்னு. ஏ அண்ட் பி. ஸோ கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு வந்து 12 நாள் எடுத்துக்கிறாங்க. பியோட எஃபிஷியன்சி வந்து ஏவோட எஃபிஷியன்சியை விட 60% வந்து அதிகமாக இருக்குது. பி மட்டும் அந்த வேலையை தனியாக முடிக்கிறதுக்கு வந்து எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு வந்து 100% முடிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏவோட எஃபிஷியன்சி வந்து பியோட எஃபிஷியன்சியை விட 60% கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏ வந்து அதே வேலையை வந்து 160% டைமில் வந்து முடிச்சிருப்பார். ஏ வந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160% ஈக்குவல் டு 12 days. பி வந்து 100%, ஏன்னா எஃபிஷியன்சி வந்து 60% அதிகமாக இருக்குது. எத்தனை நாளில் வந்து அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சிம்பிளாக வந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியது தான். இந்த 4 வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க, 160, இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும், இன்ட்டு எக்ஸு 12 இன்ட்டு 100. ஸோ இந்த 100 வந்து இங்கே மேலே மல்டிப்ளை ஆகிடும், இந்த எக்ஸ் வந்து இங்கே மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 100 டிவைடட் பை 160. எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். 4 டைம்ஸ் வந்து 16, இங்கே 3 டைம்ஸ் வந்து 12. 2ஆவது பாலில் கேன்சல் பண்ணோன்னா 2, 5. ஸோ மீதி வந்து என்ன இருக்குது, 3 இன்ட்டு 5 டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 7.5 டேஸு. இந்த அரை நாளை வந்து எப்படி மாற்றலாம், 1/2 அப்படின்னு மாற்றலாம். ஸோ பி மட்டும் அந்த வேலையை தனியாக முடிக்கிறதுக்கு வந்து எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 நாள் ஆகும். ஸோ அது வந்து ஆன்சரில் வந்து ஆப்ஷன் சி 7.5 நாள். ஸோ ஏன் வந்து 7.5 நாள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோட பர்சன்டேஜ் வந்து ஏவை விட 60% வந்து அதிகம். ஸோ பி வந்து அந்த வேலையை வந்து 100% முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து அதே வேலையை வந்து 160% நாளில் வந்து முடிப்பாங்க. ஏ வந்து அந்த வேலையை தனியாக செய்கிறதுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 நாள். ஏவோட எஃபிஷியன்சி வந்து 160% அப்படிங்கிறதுனால வந்து அந்த 12 நாளை வந்து 160%ஓட ஈக்குவல் பண்ணிக்கிட்டோம். பியோட பர்சன்டேஜ் வந்து 100 அப்படிங்கிறதுனால வந்து 100% போட்டுக்கிட்டுருச்சு. எத்தனை நாளில் தனியாக பி வந்து முடிக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது, அதனால் வந்து எக்ஸ் அப்படி சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 160 இன்ட்டு எக்ஸு 100 இன்ட்டு 12. இதை டிவைட் பண்ணோம்னா எக்ஸுக்கு வந்து 7.54 அப்படி ஆன்சர் கிடைக்குது.
ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து வந்து 3வது கணக்கு. ராம் என்பவர் ஒரு வேலையை வந்து 15 நாளில் முடிக்கிறார். ரஹீம் என்பவர் ராமை விட 50% விரைவாக முடிப்பார் எனில் ரஹீம் மட்டும் தனியாக அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2வது கொஸ்டின் மாதிரி தான் இந்த கொஸ்டினும். ஸோ சிமிலர் மெத்தட் தான், நம்பர் மட்டும் மாறி இருக்குது. ஏபிக்கு பதிலாக ராம் அண்ட் ரஹீம் அப்படின்னு இருக்குது. ராம், ரஹீம். ஸோ ரஹீம் என்பவர் 50% வந்து வேகமாக வேலையை முடிப்பார். ஸோ அதனால் வந்து ரஹீம் வந்து ஒரு வேலையை வந்து 100% நாளில் வந்து முடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம் வந்து அதை விட 50% வந்து நாள் அதிகமாக எடுத்துக்குவார். ஸோ அதனால் வந்து ராமுக்கு வந்து 150%. ராம் வந்து 150% வந்து எஃபிஷியன்சி கொண்டவர். ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு வந்து 15 நாள் எடுத்துக்கிறாரு. 150% எஃபிஷியன்சி கொண்ட ராம் வந்து 15 நாளில் வந்து ஒரு வேலையை முடிக்கிறாரு. 100% எஃபிஷியன்சி கொண்ட ரஹீம் வந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கான தேவை. ஸோ அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். செகண்ட் கொஸ்டினில் சால்வ் பண்ண மாதிரி தான். ஸோ அப்படியே வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து கேன்சல் ஆகிடும். எக்ஸ் இன்ட்டு 150, 15 இன்ட்டு 100. இந்த எக்ஸ் வந்து 150யோட மல்டிப்ளை ஆகிடுச்சு. இந்த 100 வந்து 15ஓட மல்டிப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸை மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு 100 டிவைடட் பை 150. ஸோ 15 வாய்ப்பாடில் வந்து கேன்சல் பண்ணோன்னா ஒரு 15 15, 10 15 வந்து 150. ஸோ இந்த 10வது வாய்ப்பாடில் வந்து கேன்சல் பண்ணோம்னா ஒரு 10 10, 10 10 வந்து 100. ஸோ அப்போ எக்ஸுக்கு வந்து என்ன கிடைக்கிது, 10 days அப்படின்னு கிடைக்கிது. ரஹீம் மட்டும் தனியாக அந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து எத்தனை நாள் எடுத்துக்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் எடுத்துக்குவார். ஏன்னா ரஹீமோட எஃபிஷியன்சி வந்து ராமோட எஃபிஷியன்சியை விட 50% வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து 10 நாள்லேயே வந்து வேலையை முடிச்சுடுவார். இந்த 10 நாள் அப்படிங்கிறது வந்து ஆன்சரில் வந்து ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ 4th கொஸ்டின் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த எஃபிஷியன்சி டாப்பிக்கில் ஒரு வேலையை வந்து ஏ வந்து 16 நாளில் முடிக்கிறாரு. பி என்பவர் வந்து ஏ விட 60% அதிகமாக திறமை உடையவர் எனில் முழு வேலையையும் முடிக்க பிக்கு தேவையான நாட்கள் வந்து எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ பி அப்படின்னு 2% இருக்காங்க. பியோட பர்சன்டேஜ் வந்து ஏவோட பர்சன்டேஜை விட 60% வந்து அதிகமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு வந்து 100% நாள் வந்து எடுத்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து அதே வேலையை முடிக்கிறதுக்கு வந்து 160% நாள் வந்து எடுத்துக்குவார். ஸோ ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை செய்யறதுக்கான நாள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 16 நாள். இப்போ 160% ஈக்குவல் டு 16. ஸோ பிக்கான பர்சன்டேஜ் வந்து என்ன, 100%. எத்தனை நாளில் வந்து பி மட்டும் அந்த வேலையை தனியாக முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் மார்க்கு, இந்த கொஸ்டின் மார்க்கு பதிலாக எக்ஸ் அப்படி சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து கேன்சல் ஆகிடும். பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். 160 இன்ட்டு எக்ஸு 16 இன்ட்டு 100. எக்ஸை மட்டும் ஈக்குவலுக்கு ஒரு சைடில் வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து ஆப்போசிட் சைடில் மூவ் பண்ணுறோம். 16 இன்ட்டு 100 டிவைடட் பை 160. ஒரு 16 16, 10 16 வந்து 160. இப்போ வந்து 10ஆம் வாய்ப்பாடில் வந்து கேன்சல் பண்ணோம்னா ஒரு 10 10, 10 10 100. ஸோ எக்ஸுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன, 10 நாள். இந்த 10 வந்து ஆன்சரில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ இந்த நம்ம பார்த்த 4 கணக்கு வந்து ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இதே கணக்கே வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ இதே மாதிரி கணக்கை வந்து நீங்கள் புக்கில் இருக்கிறத வந்து சால்வ் பண்ணி பார்க்குறது மூலயமா வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஆன்சர் எழுத முடியும். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த டாபிக் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மணி தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.